உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒவ்வொரு நிலைகளிலும், அதாவது குரு 6, 8, 12 அமர்ந்து பார்த்தால் அந்த பார்வைக்கு பலம் எப்படி இருக்கும், நீசம் பெற்ற குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக அனைத்து கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. சுப கிரகங்களான புதன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்களுக்கும் அவ்வாறே. ஆனால் குரு முழு சுபகிரகம். அவருக்கு மட்டும் விசேஷ பார்வையாக 5 மற்றும் 9ஆம் பார்வை உள்ளது. பொதுவாக பலம் பெற்ற கிரகத்தின் பார்வை அதிவிசேஷ பலன்களை தரும். குருவின் பார்வையை பொறுத்தவரை குரு பலம் இழந்திருந்தால் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மகர ராசியில் குரு நீச்சமாவார். அப்படி நீசம் பெறும் குருவிற்கும் பார்வை பலன்கள் உண்டு. அதாவது தன் 5ஆம் பார்வையால் பார்க்கும் இடங்கள் வளர்ச்சி பெறும், தன் 9ஆம் பார்வையால் பார்க்கும் இடங்கள் வளர்ச்சி பெறும். குரு பார்க்கும் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த இடத்தின் ஆதிபத்தியம் குருவின் பார்வையால் விருத்தி அடையும். குரு பார்க்கும் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்துள்ளதோ அந்த கிரகத்தின் தோஷத்தை குரு பார்வை போக்கும். உதாரணத்துக்கு செவ்வாயினால் தோஷம் ஏற்படும் ஜாதகருக்கு குருவின் பார்வையால் அந்த செவ்வாய் தோஷம் அகலும். குரு பார்வை கோடி குற்றம் நீக்கும் என்பது பழமொழி. அதாவது தோஷம் தரும் அமைப்பில் உள்ள கிரகத்தின் தோஷத்தை குரு பார்வை போக்கும். உதாரணத்துக்கு ஒரு சுபகிரகம் 6, 8, 12 மறைகிறது. அந்த கிரகத்துக்கு குரு பார்வை படுகிறது என்றால் அந்த சுபகிரகம் நல்ல பலன்களைத்தான் தரும். உச்சமான இடத்தில், அதாவது கடகத்தில் அமர்ந்த குருவின் பார்வைக்கு 100% பலன் உண்டு. அடுத்ததாக தனுசு போன்ற மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்த குருவின் பார்வைக்கு 3/4 பங்கு பலன் உண்டு. நட்பு ராசிகளில் அமர்ந்த குருவின் பார்வைக்கு அரை பங்கு பலன் உண்டு. பகை ராசிகளில் அமர்ந்த குருவின் பார்வைக்கு 1/4 பங்கு பலன் உண்டு. அதாவது தான் பார்க்கும் கிரகத்தின் 1/4 பங்கு தோஷத்தை அவர் நீக்குவார். உதாரணத்துக்கு தனுசு ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் அந்த குரு தன் 5ஆம் பார்வையால் மேசராசியை பார்ப்பார். அங்கே சூரியன் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொண்டால் அந்த இடத்தில் சூரியன் உச்சம் பெறுவார். அப்போது சூரியனின் பலத்தை குரு விருத்தி செய்வார். அதனால் ஜாதகருக்கு அரசு துறைகளில் பெரிய உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்துக்குரிய சாஸ்திர அறிவு, அதிபுத்திசாலித்தனம், சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் போன்றவற்றையும் ஜாதகருக்கு தருவார். அடுத்ததாக 7ஆம் இடமான மிதுனத்தை குரு பார்ப்பார். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதாக வைத்துக்கொண்டால் 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனி திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்துக்கு உரிய காரகத்துவத்தையும் சனி தருவார். ஆனால் குருவின் பார்வையால் சனியினால் ஏற்படும் தோஷம் நீங்கும். சனிக்கு பதிலாக செவ்வாய் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொண்டால் அந்த செவ்வாய் தோஷம் குருவின் பார்வையால் நீங்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால் சனிக்கு 3, 7, 10 என்ற பார்வைகள் உண்டு. ஆனால் குருவின் பார்வையை பெற்று தோஷம் நீங்கிய சனி தன் 3, 7, 10ஆம் பார்வையால் நன்மைகள் மட்டுமே செய்வார். தீய பலன்கள் ஜாதகருக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், யோகஸ்தானம், தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் ஜாதகருக்கு தர்ம சிந்தனை இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும், தெய்வ அனுகிரகம் இருக்கும். 9ஆம் இடம் பிதிருஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த ஸ்தானத்தை குரு பார்த்தால் ஜாதகருக்கு யோகம், ஜாதகரின் தந்தைக்கும் யோகம், 16 பாகியங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அதாவது ஆரோக்கியமான உடல்நிலை, சிறந்த கல்வி அறிவு, நல்ல ஆடை ஆபரணம், வாகனம், நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், செல்வ வசதி போன்றவை 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஜாதகருக்கு கிடைக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் குருவானவர் லக்னாதிபதியையும் சுகாதிபதியையும் யோகாதிபதியையும் பார்த்தால் அந்த ஜாதகன் பிறப்பு முதல் இறப்பு வரை உயர்ந்த வாழ்வை பெற்றவனாக விளங்குவான். 1, 4, 9 என்னும் இடங்களை குரு பார்த்தால் கூட ஜாதகன் செல்வந்தனாக வாழ்வான் என ஜோதிட நூல்கள் கூறுகிறது. எனவே குரு தான் பார்க்கும் 5, 7, 9ஆம் இடங்களில் கிரகங்கள் இல்லை என்றாலும் அந்த இடங்களின் காரகத்துவம் ஜாதகருக்கு நன்றாக கிடைக்கும். அந்த இடங்களில் தோஷம் தரும் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகங்களின் தோஷம் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்தால் ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் ஏற்படும்.
குரு 6, 8, 12 என்னும் மறைவிடங்களில் அமர்ந்து பார்த்தாலும் அந்த பார்வைக்கு பலன் உண்டு. பகை ராசியில் அமர்ந்து பார்த்தாலும் நீச்சமான ராசியில் அமர்ந்து பார்த்தாலும் குருவின் பார்வை நன்மையான பலன்களையே தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.